வாங்க இன்றைக்கி நம்ம மரவள்ளி கிழங்குல 2 ரெசிபி பார்க்க போகிறோம். நாங்கள் ஊருக்கு போயிருந்தப்போ இது என் சிஸ்டர் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன் இந்த கிழங்கு. இது சாப்பிட்றதுக்காகவே அவங்க இது வச்சுருக்காங்க இந்த கிழங்க. இது கருப்பு கலரில் இருக்கும் இந்த கிழங்கு தோல். ரொம்ப ஈஸியாக உரிச்சிடலாம். நான் வேக வைக்கலான்னு தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். பார்த்தா கிழங்கு கொஞ்சம் கவுண்ட் அதிகமாக இருந்தது. சரின்னு கொஞ்சம் கிழங்கு வடை போட்டுடலாம், கொஞ்சம் சிப்ஸ் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிழங்கு தோல் உரிக்க ஆரம்பிச்சிட்டேன். இது நல்லா ஒயிட்டாக இருக்கும். ஒரு நாள் வரைக்கும் தான் ஒயிட்டாக இருக்கும். அடுத்து இன்னொரு நாள் வச்சுருந்தீங்கன்னா ஃபுல்லாக க்ரீன் கலரில் மாறிடும். அது நம்ம சாப்பிடக்கூடாது. ஸோ அதனால் எல்லாத்தையும் காலி பண்ணணுங்கிறதுக்காக பாதி வடையும் பாதி சிப்ஸும் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணி வச்சாச்சு. ஸோ வடைக்கு கொஞ்சம் கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். ஒரு 1 மணி நேரம் ஊறிடுச்சு கடலைப்பருப்பு நல்லா. அது கூடவே 2 வரமிளகாவும் போட்டு ஊற வச்சுருக்கேன். இது நீங்கள் கிழங்க கட் பண்ணி அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சிங்க அப்படின்னா நல்லா அரையாது. அதனால் கேரட் துருவுற கட்டையில் நல்லா துருவி எடுத்தாச்சு. நல்லா சாஃப்டாக கேரட் மாதிரியே துருவிட்டேன், கஷ்டமாகவே இல்லை. அதே மாதிரி பாதி கிழங்கு சிப்ஸ் செய்யலான்னு சொன்னேன் இல்லையா, அதனால் வாழைக்காய் சீவுற அந்த பிளேடில் கொஞ்சம் சீவி எடுத்தாச்சு. இந்த சிப்ஸுக்கு சீவினதை மட்டும் கொஞ்சம் நேரம் அப்படியே தட்டில் பரப்பி வச்சிடலாம். ஏன்னா ரொம்ப ஈரமாக இருக்கும் எண்ணெயில் போடும்போது. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. ரொம்ப தின்னாக வந்திருக்கு. நம்ம வாழைக்காய் மாதிரியே நல்ல சீவ வந்துருச்சு. இந்த கிழங்கு மெயினாக கசக்காது. இப்போ நம்ம வடைக்கு அரைக்கணும் அப்படின்னா வரமிளகாய் நல்லா தூளாக நைஸாக அரைக்கணும். அதனால கொஞ்சம் பருப்பு கல்லுப்பு போட்டு வரமிளகாய் நல்லா நைஸாக அரைச்சிட்டு மீதி பருப்பையும் அரைச்சி தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம கிழங்கு துருவி வச்சுருந்தோம் இல்லையா, அதை கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி மட்டும் ஆட் பண்ணிடாதீங்க. தண்ணி கொஞ்சம் கூட விடக்கூடாது. கிழங்கு அரைச்சி எடுத்துட்டு இந்த பருப்பையும் மிக்ஸ் பண்ணி ஒரு தடவை ஒரு சுற்று மட்டும் சுற்றி எடுத்துக்கிட்டேன். கூட நம்ம இந்த ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து போட்டிருக்கேன். எப்போவுமே நான் வடைக்கெல்லாம் போடும்போது கொஞ்சம் கருவேப்பிலை அதிகமாக போடுவேன். அப்புறம் ஒரு 2-3 சிட்டிகை சோம்பு போட்டுக்கோங்க. பூண்டு ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அரைக்கும் போதே 2 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் வடை செய்யும்போது எப்போவுமே என்னென்ன தேவையான பொருளோ அதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுருவேன், எண்ணெய் காயறதுக்குள்ளே. பாருங்கள் தண்ணியும் கொஞ்சம் எடுத்து வச்சுருவேன். ஏன்னா அப்போ நம்ம கை நனைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எண்ணெய் காயறதுக்குள்ளே நம்ம இந்த வடை பருப்பை எடுத்து சின்ன சின்னதாக பால் மாதிரி உருட்டி வச்சுக்கலாம். பாருங்கள் கரெக்டாக உங்களுக்கு இந்த பதம் கரெக்டாக இருக்கும். தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா வடை நிறைய எண்ணெய் குடிச்சிரும். கொஞ்சம் போட்டு பார்க்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு அப்படின்னா பாருங்கள் இப்போ மேலே எலும்பி வருது. ஏன்னா இது நம்ம கிழங்கு மாவு அப்படிங்கிறதுனால நல்லா வேகணும். போட்ட உடனே எடுத்துட முடியாது. இது நீங்கள் தட்டும்போது லைட்டாக சைடில் விரிசல் விட்டாலும் அப்படியே ஒட்டிக்கும். நல்லா அழுத்தி விட்டு இந்த பருப்பு வடை போடுவோம் இல்லையா, அதே மாதிரி தட்டி போட்டுருங்க. நான் ஒரே கையிலேயே தட்டி போடுறேன் கேமரா பிடிச்சிருக்கிறதுனால. நீங்கள் 2 கையிலையும் தட்டி போட்டுக்கலாம். போட்ட உடனே திருப்பாதீங்க. கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டோன்னா அதுவே தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடுது. பாருங்கள் இதே மாதிரி எல்லா வடையும் போட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. இது கொஞ்சம் கூட கசக்கவே கசக்காது. இந்த கிழங்கு வெரைட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் கிழங்கு அப்படியே உப்பு போட்டு வேக வச்சு சாப்பிடுவாங்க. வடை, சிப்ஸு எல்லாமே போடலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் கிழங்கு அதிகமாக இருந்ததுனால வடை, சிப்ஸ் 2மே போடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி போட்டிருந்தேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது. இதில் கொஞ்சம் இடம் இருக்குது அப்படின்றதுனால நான் சிப்ஸ் இப்படி இதே மாதிரி உதுத்து விட்டுட்டேன் வடை கூடவே. அவ்வளோதான். இந்த வடையை மொழியும் எடுத்துட்டு அந்த சிப்ஸும் நல்லா கிறிஸ்பி ஆனதுக்கப்புறம் எடுத்துடலாம். போட்ட உடனே நல்லா ஈரமாக இருக்கிறதுனால நிறைய நுரை வரும். இந்த மாதிரி நுரை ஃபுல்லாக அடங்கி கலர் லைட்டாக சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் எடுத்துருங்க. அவ்வளோதான். இது ரொம்ப ஈஸி இந்த சிப்ஸு. இதே மாதிரியே சீவி வச்சுருக்க கிழங்கு எல்லாமே நம்ம போட்டு சிப்ஸ் எடுத்தாச்சு. பாருங்கள் அப்படியே நுரை அடங்கின உடனே கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருங்க. கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் போது நம்ம வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதான். சிப்ஸுக்கு நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருந்துச்சு. உடைச்ச உடனே அவ்வளோ ஈஸியாக உடஞ்சி வந்துருச்சு. லைட்டாக உப்பு தூவிட்டு கொஞ்சம் காரத்துக்கு வரமிளகாத்தூள் தூவிட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருங்க. எங்கள் வீட்டில் சிப்ஸும் வடை 2மே ஒரே நாளில் காலி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.